வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி எனக்கு ஷேர் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு என்னுடைய ஒன் ஆஃப் தி ஃப்ரீ சர்வீஸ் ஆப்ஷனில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஓப்பனிங் ட்ரேட் எப்படி பண்ணுறது, எப்படி கன்சிஸ்டண்ட்டாக அதில் வந்து இன்கம் பண்ணுறது. இந்த கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற வார்த்தை டெய்லி ப்ராஃபிட் கிடையாது. கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து குவார்டர்லி. அதுதான் வந்து இந்த கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படிங்கிற இந்த இண்டிகேட்டருடைய பொட்டன்ஷியல். ஸோ அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணணும். ஒரு குவார்டர்லி இன்கம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ இந்த இண்டிகேட்டரை ஃப்ரீயாக எங்கிட்ட வாங்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேல்பர்ஸ் வியூ நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அது வந்து எக்ஸஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக உள்ளுக்குள்ளே வந்து என்ட்ரி விழுந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 1 ஏபிஐ ஸ்டாட்டிக் ஐபி அப்படிங்கிறத வந்து மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க. ஒரு வருஷம் இல்லை, ஒரு 8 மாசமாக ஒவ்வொரு டேட் போட்டு நடந்துரும் சொல்லி 5 தடவை போஸ்ட்பாண்ட் ஆகி 6வது தடவை ஃபைனலாக வந்து நடந்துருச்சு ஸ்டாட்டிக் ஐபி. இந்த தடவையும் நடக்குமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், நடந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஐபிங்கிறனால தான் வந்து உங்களுக்கு வந்து லாகின் இஷ்யூஸ் வரும். நிறைய பேருக்கு லாகின் இஷ்யூஸில் இருக்கும், நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளே வந்து உள்ளே போனதுக்கப்புறமா பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும். இந்த 2 இஷ்யூ கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ இது வந்து ஏப்ரல் 1 முன்னால் இருந்தே நிறைய ஏபிஐ ப்ராப்ளம், நிறையா புரோக்கர் வந்து ஏபிஐ ப்ராப்ளம் அப்படிங்கிறனால தான். ஸோ இதை வந்து இன்னி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டாட்டிக் ஐபி மூலமாக தான் நம்மளால் பண்ண முடியும். சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறதே ஸ்டாட்டிக் ஐபி. ஸோ அந்த ஸ்டாட்டிக் ஐபி மூலமாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி, வேலை முடிஞ்சுது. ஸோ ஸ்கேல்பர்ஸ் வியூ ரெஜிஸ்டர் பண்ணவங்களும் சரி, புதுசாக இருக்கிறவங்களும் சரி, அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கடைசி 2 வீடியோக்கள் இருக்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணவங்க வந்து எவ்ரி எக்ஸ்பைரி ஃபுல் பொட்டன்ஷியலோட யூஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னா அது ஃபுல் பொட்டன்ஷியலோட யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து அதோடைய ஃபுல் பொட்டன்ஷியல் அது காட்டிடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு எக்ஸ்பைரி அன்னைக்கும் இப்போ எப்படி நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் ஐபியை கொடுத்து உங்களுடைய ஏபிஐக்கு புரோக்கர்கிட்ட இருந்து வாங்குறீங்க, அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பைரிக்கும் எங்கிட்ட வந்து ஸ்கேல்பர்ஸ் வியூவோடைய டோக்கன், ஐ மீன் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, பட் எனக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ரூவல் வரும். ஸோ நீங்கள் வந்து அசஸ் பண்ணலாம் அந்த டே ஸ்கேல்பர்ஸ் வியூவை வந்து அந்த டே நீங்கள் ரொம்ப பொட்டன்ஷியலாக எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரெண்டு வந்து எக்ஸாக்ட் ட்ரெண்டு உடைய பயாஸ் வந்து அதில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபார் இன்ஃபர்மேஷன், எவ்ரி எக்ஸ்பைரி வந்து அதை ஃபுல் பொட்டன்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஸ்டாட்டிக் ஐபிலேயே வந்து நிறையா வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக நிறையா வந்துருச்சு. ஸோ அதை பற்றினும் நான் வந்து நிறையா ஷேர் பண்ணுறேன். இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அமேசான் மூலமாக வந்து 6 மந்த் நமக்கு வந்து சர்வர் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கிது. இதுக்கு வந்து நம்ம கிரெடிட் கார்டை வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நம்ம கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கிரெடிட் கார்டுலேருந்து ₹2 வெறும் ₹2 மட்டும் எடுத்துக்குவாங்க. எடுத்ததுக்கப்புறமா நமக்கு அமேசான் மூலமாக நமக்கு ஸ்டாட்டிக் ஐபியை வாங்கிக்கலாம். அந்த ஸ்டாட்டிக் ஐபி வாங்குறதுக்கு, ஐ மீன் நார்மல் சர்வர் இருக்கும் விபிஎஸ், இந்த ஸ்டாட்டிக் ஐபி வாங்குறதுக்கு இப்போதைக்கு அவன் சார்ஜ் இல்லைன்னு சொல்கிறான். பட் அவன் மந்த்லி சார்ஜ் பண்ணுவானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அப்படியே அவன் சார்ஜ் பண்ணாலும் அது ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுவான். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து ஒவ்வொரு, ஐ மீன் முதல்லலாம் வந்து ஒரு ஆவரேஜாக நான் சொல்லுறேன், விபிஎஸ் வந்து நம்ம ஃபுல் டே நம்ம ரன் பண்ணுவோம். 1 மந்த்துக்கு வந்து ஆவரேஜாக 1300லேருந்து 1800 அப்படிங்கிற மாதிரி அமேசான் வந்து சார்ஜஸ் இருக்கும் ஆவரேஜாக. பட் இப்போ ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த சர்வர் யூசேஜ் இருக்கு இல்லையா, அந்த யூசேஜ் வந்து 1 ஹாருக்கு அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் படி 6 மணி நேரம் நம்ம அந்த சர்வரை ஆன் பண்ணி வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்
6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய சார்ஜஸ் இந்த 1300 to 800 வந்து எவ்வளோ ஸ்லாஷ் ஆகறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அ ஈஸி வே. ஓகேவா? ஸோ இது வந்து விபிஎஸ் யூஸ் பண்றவங்களுக்கு. இல்ல அப்படின்னா நார்மலா ஸ்டாட்டிக் ஐபி வந்து ₹500க்கு மார்க்கெட்ல கிடைக்குது. ஸோ அதையும் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. பட் அதுல வந்து என்னன்னா, நீங்க உங்க சிஸ்டம் டிபெண்டன்சியா இருக்கணும். பட் இந்த அமேசான் சர்வர் வந்து உங்களுக்கு 6 மந்த் உங்களுக்கு ஃப்ரீயா குடுக்குறான். ஸோ அத வந்து நீங்க ஃபுல் பொட்டன்ஷியலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்ததா வந்து ரிலேட்டட் டூ ட்ரேடிங் ரிலேட்டடா வந்து எனக்கு நெறைய ரிக்வெஸ்ட். இந்த மாரி இண்டிகேட்டர் வந்து ஐ மீன் நம்மளுடைய கூகுள் அதாகட்டும், ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணணும். MT4ல வேணும். ஐ மீன் MT5ல வேணும் அப்படிங்கிற மாரியெல்லாம் எனக்கு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் மெட்டா ட்ரேடர் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். மெட்டா ட்ரேடர்ல ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கோ இல்ல எனி ட்ரேடிங் மெட்டா ட்ரேடர்ல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுல செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நாட் ஒன்லி மெட்டா ட்ரேடர், அமி புரோக்கர்லயும் செக்யூரிட்டி கம்மி. இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து நான் வந்து என்னுடைய பழைய ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா, அமி புரோக்கர்ல இருந்திருப்பேன். பட் நான் எந்த சர்வீஸுமே நான் குடுத்தது கிடையாது. ஐ மீன் நான் யூஸ் பண்றேன். பர்சனலா யூஸ் பண்ணுவேன். அத நான் ப்ராட்காஸ்ட் மாரி பண்ணுவேனே தவிர, அந்த பர்ட்டிகுலர் அமி புரோக்கரோடைய டூலோ, இண்டிகேட்டரோ அதெல்லாம் நான் எதுவுமே ஷேர் பண்ணது கிடையாது. எதனால அப்படின்னா வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப 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 0 செக்யூரிட்டி. இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அமி புரோக்கர்ல வந்து ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து கிராக் பண்ண முடியும். அது வந்து எனக்கே தெரியும். ரொம்ப ரொம்ப ஈஸியா கிராக் பண்ணலாம். அத நீங்க என்னதான் லாக் பண்ணி, புரொடெக்ஷன் பண்ணி, என்ன பண்ணுனாலும் ரொம்ப சிம்பிளா வந்து கிராக் பண்ணிடலாம். நாட் ஒன்லி அமி புரோக்கர், மெட்டா ட்ரேடரும் கூட. இப்ப நெறைய பேர் வந்து மெட்டா ட்ரேடர்ல வந்து லேக்ஸ் ஆஃப் மணி குடுத்து போட் வாங்குவாங்க. அல்கோ வாங்குவாங்க. அந்த அல்கோ எல்லாமே வந்து ஈஸியா கிராக் பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய அல்கோவா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாட்டா இருந்தாலும் சரி. ஜஸ்ட் 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர்ல அத வந்து கிராக் பண்ணிடலாம். இதுதான் வந்து ஃபேக்ட். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து அதுல வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்றது இல்ல. ஆஸ் பர் ட்ரேடிங் வியூல வந்து ஒரே ஒரு அலர்ட் ஒரு ஸ்கிரிப்டுக்கு நீங்க ஒரு அலர்ட் வைக்கலாம். இன்னொரு ஸ்கிரிப்டுக்கு ஒரு அலர்ட். அப்படி நீங்க ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கா நீங்க அலர்ட் ஒவ்வொன்னா வச்சுட்டு இருக்கணும். ஸோ இப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் கொண்டு வந்துட்டேன். ஒரே கிளிக்ல ஒரு அலர்ட் எல்லா சிம்பிளுக்கும் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வந்து வர மாரி ஒரு ஒரு வேலை பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ சூன் வந்து அதுவும் வந்து நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ போட்டா அதுவும் வந்து சில பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது ரிலேட்டடா நான் போடுறேன். மத்தபடி இந்த ஒரு 3 டேஸ் லீவ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லீவ் இருக்கிறனால தான் வந்து சரி இந்த ஒரு அப்டேட் நம்ம பண்ணணும். ஏன்னா நெறைய பேர் வந்து ஸ்டாட்டிக் ஐபி என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃப்யூஷன்ல இருக்கீங்க. ஸ்டாட்டிக் ஐபி வந்து கன்ஃப்யூஷன் ஆகுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டாட்டிக் ஐபி. நீங்க என்ன நெட்வொர்க் வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. ஏர்டெல் நெட்வொர்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா 250 to 350 பெர் மந்த் தான் வந்து ஸ்டாட்டிக் ஐபிக்கு அவன் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ நீங்க அத யூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்க நான் சொல்ற மாரி அமேசான் விபிஎஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் அ இதாவும் இருக்கு. ஸோ இது பத்தி இன்னி டீட்டெயில்ஸ் வேணும். நான் ஆக்சுவலி வீடியோவா நான் போடலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ வீடியோவா போடுறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன்க்கு எது உங்களுக்கு தேவையோ அதுக்கேத்த மாரி அந்த வீடியோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் விபிஎஸ் எப்படி பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க சொல்லுங்க. அமேசான் விபிஎஸ் உடைய வீடியோ ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நான் அத உங்களுக்கு குடுக்குறேன். நெறைய இருக்கு. யூடியூப்லயே நெறைய இருக்கு. இது நான் குடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. எ யூடியூப்ல இல்லாத விஷயம் என்னன்னா, இந்த டெக்னிக்கல் ஸ்கில். அதுதான் பெருசா கிடைக்காதே தவிர, மத்தபடி இந்த சின்ன சின்ன வேலை விபிஎஸ் ஆன் பண்றது என்ன, அப்படி எப்படி ஸ்டாட்டிக் எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்குறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஸோ அதனால நம்மளும் அந்த விஷயத்த திருப்பி ஒரு வீடியோவா பண்ண வேண்டாம். ஒரு ஜஸ்ட் இப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். டெக்னிக்கலா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வாட் எவர் தி டெக்னிக்கல் டெக்னிக்கல் சைட்ல வந்து அ ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, நம்ம சைடு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வாட் எவர் இன் டெக்னிக்கல் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, க்வெரீஸ் இருக்கு, இல்ல உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கஸ்டம் ரிலேட்டடா வந்து உங்களுடைய ஓன் கான்செப்ட்ட அல்கோ பண்ணணும். இல்ல இது வந்து இத வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டீகம்பைல் பண்ணணும், இல்ல இத கிராக் பண்ணணும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா வந்து ஜஸ்ட் நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ அதுக்கு வந்து ஆல்வேஸ் வி ஆர் ரெடி.
ஓன் அல்கோ கஸ்டமைஸ் பண்ணணும், இல்ல உங்களுக்கு ஆப்டிமைசேஷன் பண்ணணும், உங்களுடைய மெத்தட்ல ஆப்டிமைசேஷன் பண்ணணும், இல்ல உங்களுக்கு டெக்னிக்கலா நீங்க நெறைய இடத்துல லேக் ஆகுறீங்க. ஸோ இந்த மாரி எல்லாத்துக்குமே வந்து நம்மகிட்ட ஆன்சர் இருக்கு. இத தான் வந்து நாங்க வந்து டெய்லர் மேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு என்ன மாரியான சொல்யூஷன் இந்த மார்க்கெட்ல வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாரி நம்மனால வந்து கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ஓகே ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்மளுடைய மெயினான அப்டேட். ஏன்னா இந்த அப்டேட் தான் வந்து நெறைய பேரு ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்கீங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஐபி ரிலேட்டடா வந்து இனி ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் ரிலேட்டட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.